வணக்கம். வாழ்வியல் ஜோதிடர். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். காலையில் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அறக்க பறக்க புறப்பட்டு அவங்க காலை உணவை எடுக்காமையோ அல்லது அரைக்குறையாக சாப்பிட்டு போகிறத பார்க்குறோம். அதே மாதிரி போகிற குழந்தைங்களுக்கு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவியாக இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுறது, ஊட்டி விடுறாங்க. சாப்பாடு இந்த மாதிரி ஊட்டி விடுறது நம்ம ஒரு 2 வயசு 2.5 வயசோட நிறுத்தணும் அப்படின்ட்டு என்னோட ஆலோசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரணும். மேலை நாட்டினராட்டி நம்ம உடை நாகரிகம் பின்பற்றுறோம், அவங்களோட மொழியை பேசி பெருமை கொள்கிறோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டைனிங் டேபிளில் குழந்தைய உட்கார வச்சு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அவங்க கத்தி அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றத அதே மாதிரி குழந்தை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குவாங்க. குழந்தைய அந்த மாதிரி கற்றுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, கல்லூரிக்கு பரப்பிட்டுருக்குவாங்க ஒரு பெண் குழந்தை. அப்போ அவங்க அம்மா சாப்பிடாம போறியா அப்படின்னு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தட்டில் போட்டுட்டு பசைஞ்சு வாயை தரமா காட்டமா அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. இது தவறான பழக்கம். இந்த பழக்கம் திருமண ஆன கடைசியில் கூட தொடர்றதை நம்ம பார்க்கலாம். சில பெண்களுக்கு அவங்களே போட்டு பரிமாறி சாப்பிட்றதுக்கு தெரியாது. அந்த மாதிரியான பரிமாறி சாப்பிட தெரியாத பெண்கள் ஒரு கணவன் வீட்டில் போய் உட்காந்துட்டு யாருமே எனக்கு சாப்பாடு போடல, அதனால் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு ஒரு விவாகரத்து அளவுக்கு போனது கூட என்னோடய வாடிக்கையாளர் என்னோட வழக்கில் நான் ஒன்றாக பார்த்துருக்குறேன். அவங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்குமே நான் புத்திமதி சொன்னேன். நம்ம குழந்தை வளர்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கலை. இந்த கலை தெரியாமல் நிறைய பேர் குழந்தைய செல்லமாக வளர்க்குறோம் அப்படின்ட்டு நம்ம தேவதையை நினச்சி பிசாஸ் குட்டியை வளர்த்து விட்டுறாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு குழந்தைங்களை சாப்பிட்றதுலேருந்து நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். மீன் பிடிச்சி தர்றதை விட ஒரு தூண்டில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மேலை நாட்டில் ஒரு பழமொழி இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல உணவு ஊட்டுறது கூட நிறைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க, குழந்தை சாப்பிட்றதே இல்லை அப்படின்னாக்கா, குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா சாப்பிட்றது இல்லைன்னா செய்யக்கூடியவங்களோட கைப்பக்குவத்தில் நம்ம முதல்ல ஐயுறணும் அப்படின்ற முதல் ஆலோசனையாக என்னோடது இருக்கும். அதே போல் நேரம் பார்த்து சாப்பிடக்கூடிய கால சூழலில் நம்ம இருக்கிறோம். நம்ம பசித்து சாப்பிட்ணும், அப்போ தான் நோய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 8 மணி பள்ளிக்கூடம் 7:30 மணிக்கெல்லாம் புறப்படணும் அப்படின்னுக்குள்ளே நம்ம அறக்க பறக்க சாப்பிட வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நம்ம குழந்தைய உட்கார வச்சு அவங்களாகவே சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழக்குங்க. இது ஒரு முதல் படி. இது பேசா பொருள். நன்றி, வணக்கம்.